விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இயல்பிலேயே மிக ஆழமான அசாத்தியமான மனவலிமை கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்க மட்டுமே தாங்க இருப்பீங்க. கூர்மையான ஒரு புத்திசாலித்தனமும் மற்றும் எல்லையற்ற பற்று கொண்டவர்களும் நீங்க அனைவரின் மீதும் எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களது இந்த தீவிரமான குணங்கள் தாங்க பல நேரங்களில் உங்களுக்கு சுத்தி இருப்பவர்களால் தவறாக உங்களை பயன்படுத்தப்பட வைத்திருக்கும். நீங்க யாரையுமே தவறாக பயன்படுத்தவோ மாட்டீங்க. யாருக்குமே தவறான சில சொற்களாலோ சில செயல்களையும் நீங்க தவறா எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்குன்னு இருக்கும். அந்த ஒரு புத்திசாலித்தனம் எல்லையற்ற பற்று கொண்ட ஒரு மனிதர்கள் மீது உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை தவறாக பயன்படுத்தப்பட்டு உங்களுக்கு பெரும் ஒரு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் உங்களை சுற்றி இருக்கத்தாங்க செய்வாங்க. நீங்க கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக மட்டுமே இருந்தது, அதெல்லாம் ஏதனால் ஏற்பட்டது என்று அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக காண்போம். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணவும் ஆரம்பிக்கலாம். நீங்க நம்பியவங்க உங்களுடைய பின்னால் பேசியிருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் யாருக்கும் அவ்வளவு எளிதில் உங்களது நட்பு வட்டாரத்திலோ அல்லது இதயத்திலோ இடம் கொடுத்துவிட மாட்டீங்க. ஆனா அப்படி மீறி ஒருவரை நம்பி உங்களுடைய மனதில் அமர வைத்தால் அவர்களுக்காக எதையுமே செய்ய நீங்க துணிந்து நிற்பீங்க. அவர்களுக்காக நீங்க ஒரு முறை அவர்கள் உங்களுக்காக உதவி செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய உயிர் போகின்ற பிரச்சனைகளை வந்தாலும் நீங்க அவங்களுக்காக போய் துணை நிற்பீங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துயரங்கள் எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அத்தகைய உன்னதமான நிலையில் நீங்கள் உங்களது உயிர் என்று நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு முன்னால் பாசமழை பிழிந்துவிட்டு உங்களுடைய பின்னால் உங்களை பற்றி மிக மலிவாகவும் கேவலமாகவும் பேசியதை அறிந்த அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு 2 நாட்களாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதிலிருந்து இதுவரைக்கும் அந்த ஒரு மனிதரிடம் நீங்க பேசவே மாட்டீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் நல்லதாகவே தான் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த சில விஷயங்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க இல்லாத இடத்துல உங்களது பலவீனங்களையும் உங்களது தனிப்பட்ட குணங்களையும் மற்றவர்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கதையாகவும் விவரித்தும் கூறியிருப்பாங்க. உங்களது நற்பெயரை குளிக்க அவர் முயன்றதை நீங்கள் தற்செயலாகவோ அல்லது மற்றவங்க மூலமாகவோ அறிந்த போது உங்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய பூமி அப்படியே நழுவுவது போல உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை நிச்சயமா நினைவு கூறியிருக்குங்க. உங்களுக்கு முன்னால் முகமூடி அணிந்து கொண்டு பின்னால் நஞ்சு கக்கிய அந்த ஒரு மனிதரின் போலித்தனத்தை கண்டபோது இந்த உலகம் எவ்வளவு சுயநலமும் துரோகமும் நிறைந்தது என்பதை நினைத்து நீங்க உங்களுடைய இதயம் இரத்த கண்ணீரை வடித்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு கடினமான சில விஷயங்களையும் புரிய வைத்திருக்கும். உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ அல்லது கடந்த காலத்தை பற்றியோ யாரிடமும் அத்தனை சீக்கிரம் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. அது ஒரு பூட்டப்பட்ட இரும்பு பெட்டியை போன்றது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்க உங்களது மிக நெருங்கியவங்க இவர்களிடம் சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்து பகிர்ந்த உங்களுடைய ஆகப்பெரிய ரகசியங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்த அந்த நாள் உங்களுடைய மனதை அடியோடு உலைக்குழிய வைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களுக்குன்னு ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாரிடமும் உங்களது கண்ணீரையும் பலவீனத்தையும் ஒப்படைத்தீர்களோ அவரே அதை உங்களுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் உங்களை அசிங்கப்படுத்த அதை வெளியில் பரப்பிய போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிலைக்குழியவும் செய்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் அது தீராத காயங்களாக உங்களுடைய மனதை சுத்தி வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களது ரகசியங்கள் பிறரின் வேடிக்கை பொருளாக மாறிய அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அடைந்த அவமானமும் வேதனையும் உங்களை ஒரு தனி அறைக்குள் முடக்கி வைத்திருக்கவும் நிச்சயமாக கூடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த அனுபவம் தாங்க இனி உங்களுக்கான கதவுகளை நீங்களே பூட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மாபெரும் தற்காப்பு பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்க முன்னேறுவீங்க, எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசிக்காரங்க இயல்பிலேயே காந்த ஈர்ப்பு சக்தியும் எவராலும் எளிதில் ஊடுருவ முடியாத ஆழமான மனவலிமையும் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்க ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா கடந்த காலங்களில் நீங்க சந்தித்த அடுக்கடுக்கான துரோகங்களும் மனவேதனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் உங்களை ஒரு முடங்கிய நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும்.
இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் விதிகள் உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் இருண்ட ஒரு காலங்களாக மட்டுமே தாங்க வைத்திருந்தது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு நாட்களாகவும் நிச்சயமாக அதை மாற்றவும் செய்யும். ஆனால் அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. மனதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு நிறைய பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பக்கங்களிலும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மாபெரும் சகாப்தத்தின் தொடக்கமாக அமைய போகிறது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தடைகளும் தாமதங்களும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களால் ஏமாற்றங்களும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சி இருந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்கள் பக்கம் திரும்புவதால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறப்போகிறது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களை எப்போதுமே நிம்மதியற்ற ஒரு சூழலிலும் பதற்றத்திலும் வைத்திருந்த குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமைகள் மற்றும் தீராத மன உளைச்சல்கள் அனைத்துமே பனி போல உருகி உங்களுடைய வாழ்க்கையில மறையவும் ஆரம்பிக்கும். அதனையும் பார்த்து நீங்க வாழ்க்கையில பெருமைப்படுவீங்க. உங்களுடைய மனதில் இது ஒரு இமாலய அமைதியானது குடியேறிவிடும். இதுவரை உங்களது நற்பெயரை கொடுக்க நினைத்த எதிரிகளும் உங்களை ஒரு பொருட்டாகவோ மதிக்காத துரோகிகளும் உங்களின் இந்த அசுரத்தனமான மாற்றத்தை கண்டு வாயடித்து போகக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் கௌரவமும் பொருளாதார புழக்கமும் அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற்றப்போவது முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க மறைத்து வைத்த திறமை வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களிடம் எவராலுமே எளிதில் கணித்திட முடியாத அசாத்தியமான திறமைகளும் நுணுக்கமான புத்திசாலித்தனமும் எப்போதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா கடந்த காலங்களில் உங்களை சூழ்ந்திருந்த எதிர்மறை மனிதர்களாலும் உங்களுக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மையாலும் உங்களது அந்த உன்னதமான திறமைகளை வெளியில் நீங்க காட்ட முடியாம ஒரு இருண்ட அறைக்குள் ரகசியமாக புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வந்த அந்த செய்ய தயங்கிய அந்த தனித்துவமான திறமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கூட்டு வந்து சேர்க்கும். ஆனா நீங்க இதுவரைக்கும் அதனை வெளியில் காட்டினால் மற்றவங்க நம்மளை தவறாக நினைத்து விடுவார்களோ, அது நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுக்காதோ என்கிற ஒரு காரணத்திற்காக அதை அப்படியே நீங்க அமைதியாக வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். கலை, எழுத்து, ஆராய்ச்சி, மேலாண்மை அல்லது ஒரு தனித்துவமான சுய தொழில் சார்ந்த விஷயமாக கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதை நீங்கள் இப்போது தைரியமாக வெளியில் எடுத்து செயல்படும் போது இந்த உலகம் உங்களின் அசாத்தியமான திறமையை கண்டு வியந்து பாராட்டக்கூடிய நிலைமையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு திறமை உங்களுக்கு வெறும் கைத்தட்டலை மட்டும் தராமல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி உங்களது துறையில் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சாதனையாளராகவும் உங்களை மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரத்தனமான மாற்றத்தை கண்டு வாயடித்து போகக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்தும் கௌரவமும் பொருளாதார புழக்கமும் அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற்றப்போவது முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நிகழ்வாக நிச்சயமாக மாறிவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க மறைத்து வைத்த திறமை வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களிடம் எவராலுமே எளிதில் கணித்திட முடியாத அசாத்தியமான திறமைகளும் நுணுக்கமான புத்திசாலித்தனமும் எப்போதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா கடந்த காலங்களில் உங்களை சூழ்ந்திருந்த எதிர்மறை மனிதர்களாலும் உங்களுக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மையாலும் உங்களது அந்த உன்னதமான திறமைகளை வெளியில் நீங்க காட்ட முடியாம ஒரு இருண்ட அறைக்குள் ரகசியமாக புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வந்த அந்த செய்ய தயங்கிய அந்த தனித்துவமான திறமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கூட்டு வந்து சேர்க்கும். ஆனா நீங்க இதுவரைக்கும் அதனை வெளியில் காட்டினால் மற்றவங்க நம்மளை தவறாக நினைத்து விடுவார்களோ, அது